வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். ஜாலோ கமிலாங் குடியில் நிகழ்ந்த தவறு, கல்வி அமைச்சின் தலைவரை பணியிடம் நீக்கம் செய்ய முடியுமா? இன்று வெளியிடப்பட்ட 2024ஆம் ஆண்டுக்கான SPM தேர்வு முடிவுகள் மீதான பகுப்பாய்வு கண்ணோட்டத்தில் மலேசிய தேசிய கொடியான ஜாலோ கமிலாங்கை தவறாக சித்தரித்திருக்கும் கல்வி அமைச்சின் செயலினால் அந்த அமைச்சின் தலைவரை பணியிடை நீக்கம் செய்ய முடியுமா என்று ஸ்லாங்கூர் மாநில முன்னாள் ஆட்சிக்குழு உறுப்பினர் தெங் சாங் கிம் அரசாங்கத்தை இன்று சீண்டி பார்த்துள்ளார். ஜாலோ கமிலாங் கொடியை தவறாக சித்தரித்ததற்காக கல்வி அமைச்சு இன்று பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொண்டுள்ளது. தனது தவற்றை கல்வி அமைச்சு ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து அமைச்சின் தலைவரை பணியிடை நீக்கம் செய்ய முடியுமா? அவரை போலீசார் கைது செய்வார்களா என்று தெங் சாங் கிம் கேள்வி எழுப்பினார். முன்னணி சீன பத்திரிகையான சின்சியூ டெய்லி கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி தனது பத்திரிகையில் பிரசுரித்த ஜாலோ கமிலாங் கொடியில் பிறை சின்னமின்றி காணப்பட்ட தவற்றுக்காக அந்த பத்திரிகையின் தலைமை ஆசிரியர் மற்றும் செய்தி ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இந்த இருவரையும் விசாரணை என்ற பெயரில் புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகம் கைது செய்தது. அந்த சீன பத்திரிகையின் அலுவலகத்தின் முன் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. ஜாலோ கமிலாங் கொடியை காட்சிப்படுத்துவதில் தவறு நிகழ்வது அறவே ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அனுமதிக்க இயலாது என்றும் உரிய சட்ட நடவடிக்கைக்கு உட்பட்டாக வேண்டும் என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இதற்கு முன்பு திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். அப்படியென்றால் கல்வி அமைச்சில் நடந்துள்ள தவற்றுக்காக அந்த அமைச்சை மூட முடியுமா? அதன் தலைவரை பணியிடை நீக்கம் செய்ய முடியுமா? அவரை போலீசார் கைது செய்வார்களா என்று தெங் சாங் கிம் வினவியுள்ளார். கல்வி அமைச்சு இன்று வெளியிட்ட படத்தில் ஜாலோ கமிலாங் கொடியில் 2 நட்சத்திரங்கள் காணப்படுவது பெரும் சர்ச்சையாகியுள்ளது. மலேசிய கல்வி அமைச்சு இன்று ஜாலோ கமிலாங் தேசிய கொடியை தவறாக சித்தரித்ததற்காக அதன் அமைச்சர் ஃபலினா சிடே கைது செய்யப்படுவாரா என்று முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் ஜைட் இப்ராஹிம் வினவியுள்ளார். அதேவேளையில் சின்சியூ டெய்லி சீன பத்திரிகையின் 2 ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டதைப் போல ஃபலினா சிடே கைது செய்யப்பட மாட்டார் என்று ஒரு கல்விமானான தஜுடேன் முகமது ரஸ்ரி தெரிவித்துள்ளார். ஒரே மாதிரியான தவறு நடந்துள்ள இந்த இரு விவகாரங்களையும் அரசாங்கம் எவ்வாறு கையாளப் போகிறது என்பதை தாம் பொறுத்திருந்து பார்க்கப் போவதாக முன்னாள் கொத்தபாரு எம்பியான ஜைட் இப்ராஹிம் இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஜாலோ கமிலாங் தேசிய கொடியில் நிகழும் தவறுகள் சகித்துக் கொள்ளப்படாது என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்றிரவு திட்டவட்டமாக தெரிவித்தார். அது அரசாங்க ஏஜென்சியாக இருந்தாலும் தயவு தாட்சணை காட்டப்படாது. நடவடிக்கைகள் அனைத்தும் ஒரே மாதிரியாகவே அமையும் என்று அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை பிரதமர் வெளிப்படுத்தினார். ஆக கடைசியாக கல்வி அமைச்சு இத்தகைய தவற்றை செய்திருப்பது தொடர்பில் கருத்துரைக்கையில் பிரதமர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இவ்விவகாரத்தில் அரசாங்கம் இரட்டை நிலைப்பாட்டை கொண்டிருக்காது என்பதையும் அவர் விளக்கினார். போலி ஆவணங்களை பயன்படுத்தி 1,50,00,000 ரிங்கிட் கோரியது தொடர்பில் நிறுவன இயக்குநர், தலைமை நிதி அதிகாரி, 2 போலீஸ் அதிகாரிகள் உட்பட 6 மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM கைது செய்துள்ளது. கணினி தொடர்பு முறையின் பராமரிப்பு பணிகளுக்கான குத்தகை சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய மோசடியில் இந்த 6 சம்பந்தப்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது. 30க்கும் 50க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 6 இன்று புத்ராஜயா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நடத்தப்பட்டு வரும் ஏப்ரல் 30ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைப்பதற்கு SPRM நீதிமன்ற ஆணையை பெற்றுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் முக்கிய சுற்றுலா தலமான பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் சுற்றுப்பயணிகள் உட்பட அப்பாவி மக்கள் 28 பேர் கொல்லப்பட்ட துயரச் சம்பவத்தை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மலேசிய இந்திய குரல் இயக்கத்தின் தலைவர் வி பப்பராய்டு தமது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொண்டார். சுமார் 28 அப்பாவி தனிநபர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டதும் பலர் காயமடைந்ததும் ஏற்றுக்கொள்ள முடியாத வன்முறை செயலாகும். இத்தகைய பயங்கரவாதமானது நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் இழைக்கப்பட்ட அநீதி மட்டுமல்ல, நாம் கொண்டுள்ள மனித நேயத்தின் அத்துமீறலாகும் என்று பப்பராய்டு குறிப்பிட்டுள்ளார். உலகளாவிய சமூகத்தின் ஒரு பகுதியாக இதுபோன்ற செயல்களை கண்டிப்பதில் நாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். மேலும் ஒவ்வொரு மனித வாழ்க்கையின் அமைதி, நீதி மற்றும் கண்ணியத்தை நிலைநிறுத்த கூட்டாக பாடுபட வேண்டும். மேலும் இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பொறுப்பானவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று பப்பராய்டு இன்று வெளியிட்ட இரங்கல் செய்தியில் கேட்டுக்கொண்டுள்ளார்.
சுமார் 17 கோடி ரொக்கப்பணம் மற்றும் தங்கக்கட்டிகள் மீட்கப்பட்டது தொடர்பில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் விசாரணைக்கு ஆளாகியுள்ள முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சாப்ரி நாளை வெள்ளிக்கிழமையும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார். புத்ராஜயா SPRM தலைமையகத்தில் இன்று காலை 11 மணியளவில் ஆஜரான இஸ்மாயில் சாப்ரி மாலை 6:11 மணிக்கு அங்கிருந்து வெளியேறினார். அவரிடம் பல மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாக தெரிகிறது. SPRM தலைமையகத்தை விட்டு வெளியேறும் போது இஸ்மாயில் சாப்ரி வழக்கம் போலவே வாகனத்தின் கண்ணாடியை இறக்கி SPRM தலைமையகத்தின் முன் குவிந்திருந்த ஊடகவியலாளர்களை நோக்கி கையசைத்துவிட்டு புறப்பட்டுச் சென்றார். இஸ்மாயில் சாப்ரிக்கு எதிராக இன்று தொடங்கியுள்ள 2ஆம் கட்ட விசாரணையில் அவரின் சொத்து விவரங்கள் சம்பந்தப்பட்டதாகும் என்று SPRM தலைமை ஆணையர் தான்சி அசம்பாக்கி தெரிவித்திருந்தார். ஒரு ஸ்டார் இல்ல, 2 ஸ்டார் இல்ல, ஒரே இடத்துல பல திரை நட்சத்திரங்களுடன் 17th Annual Edison Awardsல Dine with Stars. பினாங்க ஸ்பைஸ் அரீனா மே 17 மாலை 5 மணி. உடனே டின்னர் டேபிளை புக் பண்ண மை டிக்கெட் ஏசியாவை விசிட் பண்ணுங்க. கிளந்தான் மாநிலத்தில் பாலியல் பலவந்தம், தகாத உறவு மற்றும் போதைப்பொருள் பயன்பாடு அதிகரித்திருப்பதாக அண்மையில் போலீசார் வெளியிட்ட அறிக்கையினால் பாஸ் கட்சி உண்மையிலேயே வெட்கப்பட வேண்டும் என்று அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் புவாட் ஜர்காஷி தெரிவித்தார். போலீஸ் படை துணைத் தலைவர் டத்துஸ்ரீ அயூப் கான் மைதீன் பிச்சை மற்றும் கிளந்தான் மாநில போலீஸ் தலைவர் முகமது யூசுப் முகமது அண்மையில் வெளியிட்ட புள்ளி விவரத்தை பாஸ் தலைமையிலான கிளந்தான் அரசாங்கம் சாதாரணமாக கருதிவிட முடியாது. மாறாக இத்தகைய சமூக சீர்கேடுகளை களைவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், குற்றச்செயல்களை குறைப்பதற்கு நிவாரணம் தேட வேண்டும் என்று புவாட் ஜர்காஷி வலியுறுத்தினார். ஜொஹோர் சனாய் தமன் தேச இடமானில் இன்று நிகழ்ந்த மிகப்பெரிய தீ விபத்தில் ரசாயன பொருட்களை சேமித்து வைத்திருக்கும் தொழிற்சாலை ஒன்று கடுமையாக சேதமுற்றது. இன்று பிற்பகல் 2:13 மணியளவில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் தீயின் கோரம் கடுமையாக இருந்ததால் தீயை கட்டுப்படுத்த 34 வீரர்கள் முழுவீச்சில் போராடியதாக பண்டாபாரு கூலாய் தீயணைப்பு நிலைய ஒருங்கிணைப்பாளர் முகமது ஃபவுசி அவாங் தெரிவித்தார். தீயை அணைப்பதற்கு 2 கொள்கலன் லாரிகள் மற்றும் 6 இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். பிச்சை எடுப்பதில் ஏற்பட்ட எல்லை தகராற்றில் ஆடவர் ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் இன்று வியாழக்கிழமை மதியம் 12 மணியளவில் ஷா அலாம் செக்ஷன் 18இல் இருக்கும் ஒரு வங்கியின் முன் நிகழ்ந்தது. இதில் 40 வயது மதிக்கத்தக்க நபர் சம்பவ இடத்திலேயே குத்தி கொலை செய்யப்பட்டதாக ஷா அலாம் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார். வங்கி வீற்றிருக்கும் பகுதியில் பிச்சை எடுத்து வந்த நபர் அப்பகுதிக்கு புதியதாக வந்த மற்றொரு பிச்சைக்காரருடன் வாய் தகராற்றில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அப்போது இருவருக்கும் இடையில் கைகலப்பு ஏற்பட்டதில் வங்கி பகுதியில் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த நபர் அப்பகுதிக்கு புதியதாக வந்த நபரை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளதாக பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நெஞ்சு பகுதியிலேயே கத்தியால் பல முறை குத்தப்பட்டதால் அந்த நபர் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து உயிர் இழந்ததாக ACP முகமது இக்பால் குறிப்பிட்டார். இச்சம்பவம் தொடர்பில் 28 வயது நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த நபருக்கு 9 குற்றப்பதிவுகள் இருப்பதாக அவர் தெரிவித்தார். ஜோஹர் பாரு மவுண்ட் ஆஸ்டினில் உள்ள கேளிக்கை மையம் ஒன்றில் குடிநுழைவுத்துறையினர் நடத்திய திடீர் சோதனை நடவடிக்கையில் 53 அந்நிய நாட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். நேற்று முன்தினம் இரவு நடந்த இந்த சோதனையில் அந்த கேளிக்கை மையத்தின் உரிமையாளர் என்று நம்பப்படும் உள்ளூர்வாசி ஒருவரும் கைது செய்யப்பட்டார். ஓப்ஸ் கிகார் என்ற குறியீட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனை நடவடிக்கையில் கேளிக்கை மையத்தில் இருந்த 109 பேரிடம் சோதனை நடத்தப்பட்டதாக ஜொஹூர் மாநில குடிநுழைவு இயக்குநர் டத்தோ முகமது ருஸ்டி முகமது டாரூஸ் தெரிவித்தார். 5 நாட்கள் நடைபெற்ற மேம்பட்ட AI, 3D பிரிண்டிங் மற்றும் லேசர் வேலைப்பாடு திட்டத்தின் நிறைவு விழாவிற்கான நற்சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு நேற்று சிறப்பாக நடைபெற்றது. பூச்சோங் சிஸ்டம் அண்ட் ஸ்கில்ஸ் ட்ரெய்னிங் கான்செப்ட் சுன்ரியான் பிரஹாட் நிறுவனத்தில் நடைபெற்ற இந்த 5 நாள் பட்டறையை கூச்சிங் நாடாளுமன்ற உறுப்பினரும் மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிமின் அரசியல் செயலாளருமான டாக்டர் கேல்வின் யி அதிகாரப்பூர்வமாக நிறைவு செய்து வைத்து பங்கேற்றவர்களுக்கு நற்சான்றிதழை வழங்கி சிறப்பு செய்தார். இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்திய ஏற்பாட்டாளர்கள், பயிற்றுநர்கள், மனிதவள அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் டாக்டர் கேல்வின் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இந்த பயிற்சி திட்டம் மலேசிய இந்தியர்கள் திறன் முன்னெடுப்பு திட்டமான மிசியின் ஒரு பகுதியாகும். மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிமின் தொலைநோக்கு பார்வையில் விளைந்த ஆக்கப்பூர்வமான திட்டமாகும்.
இந்த திட்டம் இனம், மதம் அல்லது பின்னணியை பொருட்படுத்தாமல் மலேசியர்கள் எதிர்கால சவால்களை எதிர்கொள்ள போதுமான திறன்களை கொண்டிருப்பதை உறுதி செய்கிறது என்று டாக்டர் கால்வின் தமதுரையில் தெரிவித்தார். திறன் பயிற்சி என்பது ஓர் அடிப்படை தேவையாகும். மிசி மூலம் நாங்கள் உதவியை மட்டும் வழங்குவதில்லை, வாய்ப்புகளையும் உருவாக்கி தருகிறோம். மிசிக்கு பின்னால் உள்ள உத்வேகமும் அதுதான். நிலையான மற்றும் கண்ணியமான வாழ்க்கையை கட்டியெழுப்ப இளைஞர்களுக்கு திறன்களை வழங்குவதாகும். குறிப்பாக பொருளாதார மற்றும் வேலை வாய்ப்பு சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய இந்திய இளைஞர்கள் யாரும் பின்தங்கி இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்வதற்காக அரசாங்கத்தின் ஒரு உறுதியான நடவடிக்கையாக மிசி விளங்குகிறது என்று டாக்டர் கால்வின் தமதுரையில் குறிப்பிட்டார். இதனிடையே இந்த 5 நாள் பயிற்சி தங்களுக்கு ஆக்கப்பூர்வமான பலனை தந்துள்ளதாக இதில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். இந்தியர்கள் இன்னும் முழுமையாக கால்பதிக்காத துறையாக இருக்கும் AI தொழில்நுட்பம் குறித்து அதிக அளவில் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை தமக்கு வழங்கியதாக பூச்சோங்கைச் சேர்ந்த சுபாஷினி குப்புசாமி தெரிவித்தார். A lot of societies, or maybe I can say communities, especially Indian communities, இன்னும் இதை பற்றி ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. Because very rare they have this kind of courses surrounded us. But thankful, our YB, Steven Sim, have really invested into this, these programs, which is very helpful for the Indian community, especially Malaysians Indian community. இங்கு கற்றுக்கொண்ட விவரங்களை எவ்வாறு தனது வர்த்தகத்திற்கு பயன்படுத்துவது என்பது குறித்து சிந்திக்க வைக்கும் பட்டறையாக இது அமைந்தது என்று கொலகுபுபார்வைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் சத்யசீலன் தெரிவித்தார். இப்போ இந்த 5 நாளில் நான் என்கிரேவிங் எப்படி பண்ணுறது கற்றுக்கிட்டேன். ஸோ இதை என்னோட பிஸ்னஸ் எப்படி நான் கொண்டு போகலான்ட்டு நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். சொந்தமாக ஒரு மிஷின் வாங்கி செய்யலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. இன்னொன்று 3D பிரிண்டிங் நான் தொட்டதே இல்லை. ஸோ நீங்கள் பழகின கையோடய இதை நம்ம ஒரு மாதிரி ஒரு கிச்சன் செய்யலாம் அப்படின்லாம் ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஸோ இது நான் ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகலான்னு ஒரு பிளானில் இருந்தேன். தாம் எதிர்பார்த்து வந்ததை விட AI, 3D பிரிண்டிங் மற்றும் லேசர் வேலைப்பாடு குறித்து அதிகமாக தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டதாக பூச்சோங்கைச் சேர்ந்த தினகரன் சுரேஷ் குறிப்பிட்டார். நான் நினச்ச வெறும் 3D பிரிண்டிங் சொல்லி கொடுப்பாங்க. பட் அட்லாஸ்ட் எங்களுக்கு லேசர் என்கிராவிங் சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் எப்படி AI இன்னும் பெட்டர் யூஸ் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. இன்டர்நெட் மூலியமா எப்படி நாங்கள் எங்கள் கிரியேட்டிவ் ஒன்றும் இம்ப்ரூவ் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. அதனால எங்களுக்கு எங்களோட லேசர் அண்ட் 3D பிரிண்டிங் ப்ராசஸ் ஈஸியானுச்சு. மிசி 150க்கும் மேற்பட்ட பயிற்சிகளை வழங்கியுள்ளது. நாடு முழுவதும் AI, விருந்தோம்பல், காட்சி எடிட்டிங் மற்றும் பிற துறைகள் உட்பட இன்று வரை மிசி 1.0வின் கீழ் 8000க்கும் மேற்பட்டவர்கள் இவற்றில் பங்கேற்று பயன்பெற்றுள்ளதாக டாக்டர் கால்வின் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.